ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய காரோட டிசைனை 6-7 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தா நம்ம கோவப்படுவோமா இல்லையா? ஸோ அப்படிதான் ஒரு கார் இந்தியன் மார்க்கெட்ல செல் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த கார் விற்பனை ஆகாததுக்கு ஒரே காரணம் 4 லட்ச ரூபா கார்ல இருக்க டிசைனை அப்படியே ஒரு 6-7 லட்ச ரூபா கார்ல கொடுத்துருக்காங்களே, டிசைன்ல கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்றது போல எதிர்பார்த்தோம். ஸோ ஃபைனலி 2025 மாடல் கைகர்ல ஃபேஸ் லிஃப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. டிசைனா ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பரான 13 விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து மாற்றிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன, இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குன் ரெனோ தஞ்சாவூர். அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வெஹிக்கிள் ரிவ்யூக்காக வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ரெனோ கைகராக இருக்கட்டும் இல்லை ட்ரைபர் மாதிரியான வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய குன் தஞ்சாவூரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெனோ கைகர். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரெனோ அண்ட் நிசானோட பிளாட்ஃபார்மான CMF A+ பிளாட்ஃபார்மில் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. சேம் பிளாட்ஃபார்ம் தான். முன்னாடி இருந்த ஜென்ரேஷனும் இப்போ இருக்க ஜென்ரேஷனும் ஒரே பிளாட்ஃபார்மில் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ஆஸ்பெக்டில் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 21 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ஆஸ்பெக்டில் இந்த காரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம் ரெனோ நிறுவனம். முக்கியமாக எக்ஸ்டீரியரில் என்னெல்லாம் மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அதை 1 by 1 பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளில் எக்ஸ்டீரியரில் பண்ணியிருக்க மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், இதோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் ஃபைனலி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ரெனோ கைகர் என்னதான் ஒரு ப்ராக்டிக்கலான கம்ஃபர்டபுளான ஒரு காராக இருந்தாலும், ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு காராக இருந்தாலும், பட்ஜெட் செக்மெண்ட்டில் அவங்க டார்கெட் பண்ணி அறிமுகப்படுத்தியிருந்தாலும் பெரிய லெவலில் விற்பனை ஆகாததற்கு ஒரே காரணம் இதோட அடுத்த வெர்ஷன், அதாவது ரெனோவில் இருக்கக்கூடிய இன்னொரு மாடலான ரெனோ குவிட். ஸோ கிட்டோட சேம் டிசைன் அதே மாதிரியான ஒரு தோற்றத்தில் கைகர் இருக்கிற காரணத்தினாலேயே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கைகரை வந்து ப்ரிஃபர் பண்ணாமே இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை வந்து பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது அந்த டிசைன் சேஞ்சஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கிரில்லை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிரில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். இந்த கிரில்ல வந்து ஒரு பிளானம் பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு குரோம் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரில்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நியூ ரெனோ லோகோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை இப்போ வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் அவங்களோட அந்த டிஆர்எல் செட்டப் பழைய ஜென்ரேஷனில் பார்த்தா மாதிரியே அந்த டிஆர்எல் செட்டப்பாக இருக்கட்டும், கீழே வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சிமிலராக பழைய மாதிரியே தான் இருக்குது. அப்படியே ஹெட்லைட் விஷயத்துக்கு வருவோமே. ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் செட்டப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கிப் லைட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்கிப் லைட்ஸாக இருக்கட்டும், அந்த ஏர் டம்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிற விதம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டிசைனாக ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளுக்கு 6 விதமான கலர் ஆப்ஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது. 4 விதமான டூயல் டோன் கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் வேரியன்ஸோட பேர் எல்லாத்தையும் வந்து மாற்றிருக்காங்க நம்ம ட்ரைபரில் பார்த்தா மாதிரியே. ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா RXT, RXLன்ற வேரியன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இப்போ லாஸ்ட் டைம் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த 2025 ஃபேஸ் லிஃப்ட் ட்ரைபரில் என்னெல்லாம் வேரியன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி வேரியன்ஸோட பேரை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட பேஸ் மாடல் ஆத்தென்டிக் அப்படின்னும், எவல்யூஷன் அப்படிங்கிற செகண்ட் பேஸ் மாடலும், மிடில் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னோ அப்படின்னு சொல்லக்கூடிய மிடில் மாடலும், அண்ட் டாப் மாடல் எமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப் மாடலும் இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம கூட டாப் மாடலான டர்போ பெட்ரோல் தான் இதில் நம்மள்கிட்ட இருந்துகிட்ருக்கு. வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 3990 mm லென்த் இருக்கக்கூடிய வெஹிக்கிள், 2500 mm வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளுக்கு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 205 mm பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளுக்கு கிரவுண்ட் கிளியன்ஸ் அப்படிங்கிறதும் வருது. ஸோ ப்ராப்பராக இந்தியன் ரோட்ஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியன்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கிற வகையில் தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேஜராக சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 16 inches அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 195/60 டயர் ப்ரொஃபைல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த
அலாய் வீல்ஸோட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமண்ட் கட் அலாய் வீல்ஸாக வந்து கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. பழைய ஜென்ரேஷனை காட்டிலும் இந்த ஜென்ரேஷனில் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல டர்போ அப்படிங்கிற பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர் விஷயத்துக்கு வருவோமே. ஸோ இது வந்து டூயல் டோன் மாடல். நீங்கள் மித்த மாடல் போனீங்க அப்படின்னா பாடி கலரில் மிரர்ஸ் வந்து இருக்கும், டூயல் டோனில் வந்து பிளாக் கலர் இருக்கும். அதிலே இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த மிரரில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த காரோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரியர் ப்ரொஃபைலோட டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக பழைய ஜென்ரேஷனுமே எனக்கு ரியர் ப்ரொஃபைலோட டிசைன் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு மேலே இருந்தே ஆரம்பிப்போமே. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்க் பின் ஹேண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பாய்லரோட டிசைன் வந்து பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக ஸ்போர்ட்டியராகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். அதே மாதிரி டிஃபோக்கர் லைன்ஸாக இருக்கட்டும், வைப்பர் வாஷராக இருக்கட்டும், இதெல்லாமே காமனாக இருக்கக்கூடிய ஃபீச்சர் தான். ஸோ இந்த வெஹிக்கிள் இந்த 2025 டெயில் ப்ரொஃபைலில் மாறி இருக்க விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெயில் லைட் தான். ஸோ டெயில் லைட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எல்இடி டெயில் லைட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்ஸோட டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன் டெய்லைட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே நம்ம கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிப் லைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சாக இருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸ்கிப் லைட்ஸோட டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்கிற வகையில் இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 405 லிட்டர் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஒரு 5 பேர் ஒரு வாரத்துக்கான லக்கேஜ் எடுத்துகிட்டு பயணிக்கிற வகையில் இந்த வெஹிக்கிளில் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் கீழே ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்து சொல்லிடுறேனே. இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வெஹிக்கிளோட ரிமோட் லாக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்தது தான். லோகோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டர்போவோட டாப் மாடல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், சிவிடியாக இருக்கட்டும் மேனுவலாக இருக்கட்டும் போகிறீங்கன்ற பட்சத்தில் இதை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஆட் ஆகிருக்கு. ஸோ எனிவே இதான் வெஹிக்கிளோட கம்ப்ளீட் எக்ஸ்டீரியரில் இருக்க ஒரு வாக் அரவுண்டு. ரெனோவோட பேட்ச் சொல்ல மறந்துட்டேன். பின்னாடியும் வந்து அந்த நியூ ரெனோ பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கைகர்ன்ற பெயர் கீழே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட இந்த எக்ஸ்டீரியர் டிசைன் சேஞ்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்களை தான் வந்து மாற்றிருக்காங்க நம்ம ட்ரைபரில் பார்த்தா மாதிரி. அந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. கிரில் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ரெய்னிங் சென்சார் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ரியர் ப்ரொஃபைலில் டெயில் லைட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளில் மேஜராக பண்ண மாற்றம் அப்படின்னு சொல்லுவேன் எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும். வாங்க நம்ம அப்படியே இன்டீரியருக்கு போவோம். ஸோ நம்ம இன்டீரியர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இன்டீரியரில் நீங்கள் கதவை திறந்த உடனே பார்க்குற முதல் விஷயம் டேஷ்போர்டாக இருக்கும். இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூயல் டோன் செட்டப்பில் இருக்கக்கூடிய டேஷ்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட் கொஞ்சம் ஹைலி மெயின்டெனன்ஸ் தான், நான் இல்லைன்னு வந்து சொல்லலை. பட் டிசைனாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மேபி ஒரு பீச் கலராக இருக்கட்டும், இல்லை ஒரு சில கலர்ஸ் வந்து அழுக்கு ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து ஒயிட் கலர். ஸோ அதனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸுங்கிறது அதிகம் தான். ஸோ டேஷ்போர்டுக்கு மேலே இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டில் வந்து லெதர் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேட்டட் சீட்டாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஸ்டேரிங்கில் அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், சீட்லேயும் சரி இந்த கியர் லிவர்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் அந்த எல்லோ கலர் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது அண்ட் ப்ரீமியமாகவும் இருக்குது. அண்ட் சீட்டு வந்து பரவாயில்ல, வென்டிலேட்டட் சீட்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். ஸோ வென்டிலேட்டட் சீட் இருக்கிறது நம்ம இந்தியன் கிளைமேட்ஸ்க்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். அதே மாதிரி டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பழைய அப்டேட்லேயே இருந்தது தான். மெயினாக மாறி இருக்கிறது டேஷ்போர்டோட கலர் தீம் வந்து மாறி இருக்கு. வென்டிலேட்டட் சீட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டேரிங் விஷயத்துக்கு வருவோமே. ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டமான கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டில்ட் வந்து பண்ணிக்கவும் முடியும். பட் டெலஸ்கோப் வந்து பண்ண முடியாது. அப்படியே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎஃப்டியில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டாப் மாடலில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம ட்ரைபரில் பார்த்தா மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், டிபிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும்,
அதே மாதிரி ஸ்பீடாக இருக்கட்டும், ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தெளிவாக தெரிகிற வகையில் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பகல் நேரங்களையும் கிளஸ்டர் பார்க்குறதுக்கு ரொம்பவே தெளிவாகவே தெரியுது. மியூசிக் சிஸ்டம், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. நான் இது பற்றி ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 360 கேமராவை பற்றி ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 360 கேமரா கிடையாது. இது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மல்டி வியூ கேமரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெனோ பார்த்தீங்க அப்படின்னா இது என்னன்னா, எப்போதும் நம்ம 360 கேமரா அப்படி போட்டோன்னே என்ன ஆகும்னா ஃபுல் கார் தெரியும், நடுவில் கார் தெரியும், சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் பார்க்க முடியும். பட் இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி இப்படி பார்த்துக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஏன் ஒரு ஹைலைட்டடாக கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. இதுக்கு ஒரு 360 கேமரா மாதிரி டிசைனே வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா 4 கேமரா வந்து கொடுத்தாச்சு, கொடுத்துமே இதை வந்து கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் 360 கேமரா கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி கேமரா ஸ்விட்ச் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இதை போய் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ நானும் ஆக்சுவலாக வந்து 360 வந்து எடுக்குமா அப்படின்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஷோரூமில் கேட்டப்ப இல்லை, இது இந்த மாதிரி மாற்றி தான் வந்து பார்த்துக்க முடியும், எந்தெந்த வியூ வேணுமோ அதை நம்ம மாற்றி பார்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேபி இவ்வளோது பண்ணிவிட்டு இதை போய் ஒரு 360 இல்லாமல் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தம் அளிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து இருக்குது, சின்னதாக வந்து இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்ரஸ்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, அதை நீங்கள் ஸ்லைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கவும் முடியும். டர்போ மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங் மோட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டர்போவில் வந்து டிரைவிங் மோட்ஸ் வந்து இருக்குது. இங்கே ஒரு பட்டன் இருக்கே, இதை அழுத்தணும்னு வச்சுங்களேன், இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் லைட் எரியுது பாருங்கள், தெரியுதா? இங்கேயும் அந்த மாதிரி இந்த இடத்துலையும். ஸோ அப்படியே டோர் விஷயத்துக்கு வருவோமே. ஸோ டோர் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியலில் இந்த லெதர் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்கிற விதம் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன். டோரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டோருக்கான பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் இருக்குது. டிரைவர் சைட் டோர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஆட்டோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் டோருக்கு மட்டும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரரோட கண்ட்ரோலர்ஸ் அண்ட் ஃபோல்டு வேணாலும் உங்களால் இதில் ஃபோல்டும் வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ கேபின் லைட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி கேபின் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. மிரர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்லெஸ்ஸாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம் வெஹிக்கிளோட ஸோ வென்டிலேட்டட் சீட்டுக்கான ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ 2 வென்டிலேட்டட் சீட்டுக்கானது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் வேணுன்ற பட்சத்தில் இங்கே வந்து பண்ணிக்க முடியும். டோர் லாக் அன்லாக்கு, ஹசார் ஸ்விட்சஸ்ஸு, அதேமாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் ஏர் வெண்ட்டுக்கானது. ஸோ அதே மாதிரி கேமரா, ஸோ கேமராக்கான ஃபங்க்ஷன் வந்து இங்கே வந்து இருக்குது. கீழே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல புஷ் ஸ்டார்ட் பட்டனு, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பட்டனு, யூஎஸ்பி சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வேணாலும் நீங்கள் மொபைல் ஃபோன் வந்து வச்சுக்கவும் முடியும். ஸோ டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்ரூம் வந்து பெட்டராக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. லெக் ரூம் ஆல்சோ நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே பின்னாடி போவோமே. ஸோ பின்னாடி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த இடத்துல. மித்தபடி லெக் ரூம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. லெக் ரூம்லாம் வந்து நல்லா இருக்கிற வகையில் தான் கொடுத்துருக்காங்க. தை சப்போர்ட் மட்டும் தான் கம்மியாக இருக்குது. ஹெட் ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே ஹெட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹெட் ரெஸ்டர் தான். ஸோ சென்டரில் வந்து ஹெட் ரெஸ்டர் வந்து கிடையாது. ஸோ 4 பேர் போகக்கூடிய கார் தான் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஹெட் ரெஸ்டர் அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைட். அதே மாதிரி இந்த இடத்துல ஹார்ம் ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சார்ஜ் போகிறதுக்கான 12 வோல்ட்டுக்கான சாக்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இங்கே எதுவுமே வந்து இல்லை. சீட்டுக்கு பின்னாடி பாக்கெட்ஸ் வந்து இருக்குது. மேபி இங்கே சார்ஜ் போட்டு மொபைலை வேணால் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது வெஹிக்கிளோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். அதேமாதிரி அப்போல்சரிலாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி முன்னாடியை விட இப்போ கேபின் நாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. மேபி அதை வந்து பார்ப்போம். ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்விட்டர்ஸ் வந்து 2 இருக்குது, 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆவரேஜ் தான், மேபி தேவைப்படுதுன்னும் போது ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஜின் பார்ப்போம். ஸோ இன்ஜின்லாம் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்த அதே இன்ஜின் செட்டப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் NA பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 1 லிட்டர் 3 சிலிண்டர் NA பெட்ரோல் இன்ஜின் 72 PS பவரும் 96 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸு,
5 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸோட கொடுக்குறாங்க. ஸோ இதே டர்போ பெட்ரோல் போறீங்கன்ற பட்சத்தில் 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் 100 PS பவர் 160 Nm ஆஃப் டார்க்கு. இதே சிவிடி போறீங்கன்ற பட்சத்தில் 100 PS பவர் 152 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் அது கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் சிவிடி கியர் பாக்ஸோட இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் டர்போ பெட்ரோல் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. இதோட 1 லிட்டரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம டிரைவர் ஓட்டும் போதே வந்து பேசியிருக்கோம். அது கொஞ்சம் ஆவரேஜான இன்ஜின் தான், பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வகையில் தான் வந்து அதை வடிவமைச்சிருப்பாங்க. மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லிட்டர் அதாவது எண்ணெயை பொறுத்த வரைக்கும் 18 கிலோமீட்டர் ஆவரேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். டர்போவும் ஹைவேஸில் ஒரு 17 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து எதிர்பார்க்கலாம். 16 to 17 ஹைவேக்கு வந்து எதிர்பார்க்கலாம். சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தான் கொடுக்கும் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். எனிவே இந்த வெஹிக்கிளை வாங்க நம்ம ஓட்டி பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வந்து நார்மலில் வச்சு தான் வெஹிக்கிளை வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சு ஓட்டி பார்த்தாச்சு. ரைட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். எப்பவுமே ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் வந்து போட்டுங்க. ஸோ கிளச் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லைட்டராகவே வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் இன்ஜினில் கிளச் லைட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் எவ்வளோ பெரிய மேடு அப்படிங்கிறது. வண்டி அப்படியே காமியுது. ஸோ நம்ம அதில் தான் ஏற்ற போகிறோம். 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஈஸியாக மேடு கீடெல்லாம் ஏறி இறங்கி வருது. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளோட NA 1 லிட்டர் பெட்ரோல் அது கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஃபஸ்ட் டைம் பையருக்கு அந்த வெஹிக்கிள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். மேபி நீங்கள் வந்து ஒரு 800 அல்டோ மாதிரியான வெஹிக்கிள்லாம் ஓட்டிட்டு வரீங்கன்னும் போது கூட அந்த வெஹிக்கிளில் பர்ஃபார்மன்ஸில் பிரச்சனை எதுவும் இருக்காது. ஸோ இதுவே நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஷிஃப்ட் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஹிட்ஸு யூஸ் பண்ணீங்க, அது மாதிரி 1.2 லிட்டர் இன்ஜின்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னும் போது கண்டிப்பாக அந்த 1 லிட்டர் உங்களை சாட்டிஸ்ஃபைடு வந்து பண்ணாது. பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் லேகிஷாக தான் இருக்கும். பட் இது வந்து நம்ம மேக்னைட்டில் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். லாங் ரைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து போயிருக்கோம். அதாவது இந்த இன்ஜினில் வந்து போயிருக்கோம். நீங்கள் வர்க்கலா மேக்னைட்டோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் GS விப்ரிஜேஸ் எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். பிரபா எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குன்னு வந்து சொல்லலாம். அதாவது இந்த இன்ஜினை ஏன்டா நீ இன்னும் டிரைவரில் கொடுக்கவே இல்லை அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தான் வந்து தோணுது. ஆக்சுவலாக அதுக்கு நாங்கள் கேட்டப்போ அவங்க ஒரு சில விளக்கம்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம டிரைவரோட ரிவ்யூவில் வந்து அதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். பட் இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்ரஸிவாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் தேவைப்படுற பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். அதாவது இந்த 1 லிட்டர் டர்போ இன்ஜினை வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்ரஸிவாக போட்ட உடனே மிதிச்ச உடனே அப்படி பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேணாம். பட் லீனியராக பவர் ஹெட் வந்து டெலிவரி பண்ணுது. எங்கே நமக்கு எந்த கியரில் பவர் வேணுமோ அந்த கியருக்கு தகுந்த பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அக்ரஸிவாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வண்டியாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த வண்டிக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டர்போ வந்து அந்த லெவலுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா 3XO அப்படி இல்லைனா ஸ்கோடாவோட கைலாக் இந்த மாதிரியான வெஹிக்கிளில் போகிறது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம ஹைவே வந்து ஏறிட்டு இதோட வெஹிக்கிளோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இந்த டர்போ கிக்கின் ஆகிற வரைக்கும் ரொம்ப அந்த 1 லிட்டரில் லேகிஷாக ஃபீல் ஆகுது. ஸோ ஃப்ளாட் டார்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2200 RPM பக்கம் உங்களுக்கு வந்து டர்போ வந்து ஓப்பன் ஆகுது. மேபி ஒரு 1800 ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இந்த இன்ஜின் வந்து ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு லைட்டாக ஒரு பெண்டு வந்து வருது. ஆக்சுவலாக இவங்க ஈவெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா கேபினில் வந்து ஏர் நாய்ஸ் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடியை விட கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து இப்பயுமே வந்து அந்த ஏர் நாய்ஸ்லாம் கேட்குது தான். ஸோ மேபி முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கம்மி ஆகிருக்கலாம். பட் ஆனால் கேட்குதுன்னு சொல்லுவேன். இங்கே க்ரௌடு ஆக்சிடெண்ட்டா? தஞ்சாவூர் டு திருச்சி இல்லை திருச்சி டு தஞ்சாவூர் இந்த ஹைவேல பயணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக மாடு வந்து குறுக்க மறுக்க வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நிறைய ஆக்சிடெண்ட்ஸை நாங்கள் இங்கே வந்து ஃபேஸ் பண்ணுறோம். நிறைய பேர் பார்க்குறோம். ரோட்டில் ஒரு 70-80 கூட போக முடியாது, அந்த லெவலுக்கு மோசமாக இருக்கும். அதனால்
திருச்சி டு தஞ்சாவூர் இல்லை தஞ்சாவூர் டு திருச்சி போயிட்டு வரீங்க அப்படின்னா கவனமாக போங்க இந்த ஹைவேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கேபின்குள்ளே ஏர் நாய்ஸு அதே மாதிரி டயர் நாய்ஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ரெனோ பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். அதே மாதிரி வெஹிக்கிளில் வைப்ரேஷன்ஸ்லாம் பெருசாக இல்லை இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸ்டேரிங்லேயும் சரி கியர் லிவர்ஸ்லேயும் சரி நம்ம ஒரு 100 க்ரூஸ் பண்ணும்போது வைப்ரேஷன்லாம் இல்லாமல் தான் இந்த வெஹிக்கிள் வந்து போகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஏர் நாய்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறனால நமக்கு எங்கே வண்டி அதிகமான ஸ்பீடு போதோ அப்படிங்கிற ஒரு கவனம் வந்து வருது. ரொம்ப வேகமாக நம்ம போயிட்டுருக்கோமோ அப்படிங்கிறது போல். ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். நம்ம இப்போ வந்து ஒரு ரைட் கார்னர் வந்து எடுக்க போகிறோம். 100ல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பாடி ரோல்லாம் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் பாடி ரோலுங்கிறது தெரியுது. ஸோ நான் ரைட் திருப்பும் போதே லெஃப்ட் போகிறத பார்ப்பீங்க. ஸோ பாடி ரோல் வந்து தெரியுது. மேபி பின்னாடிலாம் உட்காடுறாங்கன்னும் போது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். பிரேக்கிங் பிரச்சனை இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. பிரேக்கிங்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், இந்த வெஹிக்கிள் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நாட் பெப்பி பட் நாட் பேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸோ எல்லோரும் மைலேஜ் வந்து கேட்பீங்க. நான் அந்த மேக்னைட்டு லாங் ரைடு வந்து போனப்போ எனக்கு வந்து ஒரு 17 அந்த ரேஞ்சு வரைக்குமே ஹைவேல வந்து மைலேஜ் வந்து கிடச்சிச்சு. இத்தனைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு 4 பேர் ஃபுல் லக்கேஜோட ட்ராவல் பண்ணோம். அப்பயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து மைலேஜ் வந்து கொடுத்துச்சு. ஸோ நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடு வீலை மட்டும் கீழே இறக்குவோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சஸ்பென்ஷனு ஓகே, மைனர் ஸ்டிஃபர் நோட்டு வந்து இருக்குது. ஸோ நம்ம ட்ரைபரில் வந்து நல்லாவே இருக்கும். சஸ்பென்ஷன் சாஃப்டாக இருக்கும். எந்த மேடு பள்ளத்தில் விட்டாலும் பெருசாக பம்ப்ஸ் வந்து வெளியில் தெரியாது. இதில் வந்து ஒரு மைனராக ஸ்டிஃபர் நோட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்குன்றனால தான் அவங்க இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 6,30,000 இருந்து 11,30,000 வரைக்கும் இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயும் எந்த ஒரு குறையும் இல்லாத வகையில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காம்பேக்டான ஒரு கார் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் பையராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துலையும் தாராளமாக இந்த காரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசைன் வந்து மைனஸாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் அந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிற விதம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேசியஸான பார்த்தீங்கன்னா கேபின் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். மைனஸாக நான் நோட்டீஸ் பண்ணது 1 லிட்டர் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலுக்கு இல்லை. டர்போட பர்ஃபார்மன்ஸ் நாட் பேட், நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மைலேஜ் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா டர்போவோட மைலேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபீச்சர்ஸும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கலாம்னு சொல்லுவேன். அந்த டர்போ மாடலில் ஒரு சன்ரூஃப் மாதிரியான விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம். 360 கேமரா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளை பற்றின என்னோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வேறாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.